கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தொடர்ச்சியாக ஆவியானவர் குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Continually, we are speaking about the Spirit of God. ஆவியானவர் மாத்திரமல்ல, Not only the Holy Spirit of God. பிதாவாகிய தேவனையும் பார்த்தோம். We seen the God the Father also. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தோம். We seen Jesus Christ, our God also. எல்லா அனுபவங்களை விட, All above of all experiences. வேதத்தில் பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களை விட, Looking at all the godly people in the Bible, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையும், the life of Jesus Christ, அவர் கடந்து வந்த பாதைகள், the ways he traveled, அவர் ஏற்றுக்கொண்ட வேதத்துடைய அந்த கட்டளையெல்லாம் பார்த்தோம். all the commandments which Jesus accepted in his life. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்த போதிலும் கூட, Even though Jesus Christ was God in flesh, உடன்படிக்கைக்குள் கடந்து வருகிறார். he went into a covenant. உடன்படிக்கை என்றால் என்ன? What is a covenant? ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட செய்கின்ற உடன்படிக்கை. Baptism is a covenant we do with God. அவர் தேவனாய் இருந்த போதிலும் கூட, Even though he was a God in flesh, நமக்கு அவர் முன்னோடியாய் இருந்தார். he as a forerunner of us. அதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்குரிய காரியமாய் இருக்கிறது. That is a great leader to follow. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நாம் அநேகருக்கு முன்னோடியாய் இருக்க வேண்டும். we should be a forerunner to many. ஏனென்றால் தேவனே முன்னோடியாய் இருந்தார். Reason, God also as a forerunner. அவரால் சகலமும் உண்டானபடியினாலே Everything has been created from him. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தகுதி உள்ளவராய் இருந்த போதிலும் கூட, He has the authority over everything. அவர் ஆளாதபடிக்கு He didn't have authority நம் வாழ்க்கையிலே in our life. அவர் முன்னோடியை கடந்து வந்தார். He came as a forerunner to us. தேவனாய் இருந்து ஞானஸ்நானம் எடுத்தார். As a God himself, he went into baptism. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். He received the Holy Spirit of God. பரிசுத்த ஆவி நடத்தப்பட்டார். He has been led by the Spirit of God பிசாசை ஜெயிக்கும்படியாக to overcome the devil. தன் வல்லமையை பயன்படுத்தாதபடிக்கு He never used his power. அவருடைய வார்த்தையாக தேவ வார்த்தை மூலமாக தான் ஜெயித்தார். By the word of God, his word, he won victorious. அதனால் இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் செய்தபடியினாலே, Jesus Christ did everything. அவரை நம்புகிறவர்கள், The one who are believing in him, அவரை பின்பற்றுகிறவர்கள், the one who are following அவரை him, நேசிக்கின்றவர்கள், the one who are loving him, அவருக்காக வைராக்கியம் வாழ்கிற யாவரும் the one who is standing up for God. இந்த அனுபவத்தில் சென்றால்தான் Only through walking in that நான் experience, கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். they can able to say they are Christian. நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். They can able to say I am a ஒருவேளை Christian. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். You may have a question. சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு பெந்தெகோஸ்து அனுபவமா இருக்கிறது என்று சொல்லி, All this experience is a Pentecostal experience. இப்படியாகத்தான் யோசிக்கின்றோம். We are thinking in that way only. நீங்கள் கடந்து போகின்ற ஆலயத்தில் கூட The church which you are going இதை also, குறித்து உங்களுடைய ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பார்கள். your preacher should have preached about அந்த this. அனுபவம் நடக்கலாம். You may walk in that experience. அதுதான் உண்மை That is true. என்று சொன்னால், Reason, இன்றைக்கு அநேகருக்கு today ஆவியானவர், Holy Spirit, ஞானஸ்நானம், baptism, மனம் திரும்புகின்ற ஞானஸ்நானம் என்று பார்க்கிறோம். repentance is baptism. அந்த அனுபவம், That experience. மூன்றாவது ஆவியானுடைய அனுபவம், Third thing, the experience led by the Holy இதை Spirit. குறித்து ஒரு தெளிவில்லாதபடி இருக்கிறார்கள். They don't have a full clarity on that. இவர்கள் வித்தியாசமான உபதேசம் என்று யோசிக்கிறார்கள். They are thinking this as a different doctrine. ஒன்றை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த காண்பிக்க விரும்புகின்றேன். One thing I want to show you to you. ஆதியாகமம் 1 அதிகாரம் Genesis chapter 1 2 வசனம். verse 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். And the earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. பூமி என்பது தேவன் படைக்கின்ற போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. When God created this earth, it was in a formless and it was void. ஏன் வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருந்தது? Why it was void and it was formless? ஏன் இருள் இருந்தது? Why the darkness was there? வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது, When you look at the Bible, கோடிக்கணக்கான தூதர்கள் millions of angels, தேவனோடு கூட இருந்தார்கள். they were with God. அதிலே விசேஷமான ஒரு தேவதூதன், Specifically a special angel, அவன் தள்ளப்பட்டான். angel has been pushed. அவனோடு கூட சேர்ந்து With him he accompanied. கோடிக்கணக்கான தூதர்கள் கீழே தள்ளப்பட்டபடியினாலே Millions of angels fall down from heaven. அவர்கள் மூலமாக பூமியிலே இருள் சூழ்ந்ததாய் பார்க்க முடியும். Through them the darkness have been formed. தேவன் தன் சாயலாய் மனுஷனை உண்டாக்கி God created in his own image நம்மை man தொழுது கொள்ளும்படி சித்தம் வைத்தபடியினாலே to worship him. பூமியை உண்டாக்கி He created the அந்த earth பூமியை ஒழுங்குபடுத்தும்படியாக to make the earth to be a form. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். Holy Spirit of God was moving upon the அதனால் waters. ஒன்றை மறந்து போக கூடாது. So one thing to remember, மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. no one can forget it and no one can hide it. தேவ ஆவியானவர் என்பவர் God's Spirit is. பெந்தெகோஸ்து நாளில் வெளிப்பட்டவர் அல்ல. He is not only came on the Pentecostal day. ஆதியிலேயே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது ஒழுங்கினையான அந்த பூமியை, இருளான அந்த பூமியை வெளிச்சமாக்க முடியாத ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். In the beginning itself,
created the earth to make that into a form, the Holy Spirit of God was upon the darkness on the face of the waters. ஒன்று தேவன் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். For the first thing, God created the world by His word. அந்த உலகம் ஒழுங்காகும்படியாக To make the world to be a form, ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். Holy Spirit came down for that. உலகம் ஒழுங்காவதற்கு, To make the world to be a form, உலகத்தில் இருள் விலகி ஒளி வருவதற்கு to get the darkness removed and light should come. ஆவியானவர் எப்படியா இறங்கினாரோ, How the Holy Spirit of God came. உலகத்தை ஒழுங்குபடுத்த அவசியமாயிருந்தால் The Holy Spirit of God is required to make the world to be a form. நம்மை ஒழுங்காக்க வேண்டும் அல்லவா? We should get in a form. நமக்குள் ஒரு ஒழுக்கங்கள் வர வேண்டும் அல்லவா? We should have some disciplines. தேவன் எதிர்பார்க்கிற தன்மை வர வேண்டும் அல்லவா? We should have the quality which God requires. தேவனோடு கூட மறுபடியும் இணைகின்ற அந்த ஐக்கியம் வர வேண்டும் அல்லவா? We should have a fellowship to be united with God. அதனால்தான் So அவர் வார்த்தையாக, through His word, அவர் மாம்சமாக, through in a flesh, அவர் ஆவியாக செயல்படுகிறார். He is revealing in a spirit way. இந்த மூன்று அனுபவங்களை This three experience, விருப்பம் என்று சொன்னால், when we push this, வேண்டாம் என்று சொன்னால், when we say we don't want, நம்பாமல் இருப்போம் என்று சொன்னால், when we don't believe on it, நிச்சயமாய் கிறிஸ்துவின் அனுபவத்துக்குள்ளாக surely we can't enter the ஆழமாய் செல்ல Christian முடியாது. experience. We can't go deeply. மதமாகத்தான் வாழ முடியும். You can see it as a religion கிறிஸ்துவ only. என்பது உலகத்துக்கு மதமாய் தோன்றலாம். Christianity is a religion to the world. வேதத்தில் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் வாசித்து தியானித்து அதன்படி வாழ யோசிக்கின்ற மக்களுக்கு The people who want to meditate from starting to beginning of the இது Bible, மதமே அல்ல. this is not a religious. கிறிஸ்துவம் என்பது தேவனோடு கூட ஒரு மனிதன் பழகுவதற்குரிய ஒரு வழியாய் இருக்கிறது. It is a way and a fellowship with God. அந்த வழியில் போகும்படியாய் To walk in that way, ஒப்பு கொடுப்போமா? surrender today. நான் விளக்கியது உங்களுக்கு ஒருவேளை அதிகமாய் புரியாமல் இருக்கலாம். You may not understand properly what I explained. தொடர்ந்து படித்து Continually read it. இன்னும் நீங்கள் முழுமையை புரிந்து கொள்ளுங்கள். Continually read it and understand தேவன் it. நடத்துவார். God will lead you. அன்பின் ஆண்டவரே, Dear God, இந்த வாரம் முழுமையாக for this entire உம்மை week, குறித்து வேதத்தின் மூலமாக we looked unto the word of God. எங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை காண்பித்திருக்கிறீர். You have explained these things. இதைவிட சிறந்த விளக்குகின்ற தேவ ஊழியர்கள் உண்டையா? Many great teachers are there to explain about ஆனாலும் this. எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். But we thank you for reminding this இது beautiful எங்கள் words to us. யாவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். It is a great blessing to us. ரூபியாதியா Oh, we thank you, Lord. அனுபவத்தில் நடத்துங்க ஐயா. Lead me in this experience. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.